வணக்கம். கடந்த செவ்வாய்க்கிழமை ஒன்று எங்களுக்கு தொட்டா நோய் பிரிவால கலம்பு மினிஸ்ட்ரியில இருந்து வந்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வச்சாங்க. இந்த கிளினிக் செய்யறாங்க நர்ஸ்மாருக்கும் டாக்டருக்கும் வச்சவங்க. அதுல சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னா, கட்டாயமா சீனியும் ப்ரெஷரும் வந்து முக்கியமா நீங்க மெயின்டைனா கொண்டு போகணும். சுகரையும் இந்த ப்ரெஷரையும். இந்த ப்ரெஷர் கூடிச்சுன்னு சொன்னா மெயினாக 5 உறுப்பை பாதிக்குமா. முதலாவது கண்ணை பாவிக்குமா, மூளையை பாவிக்குமா, இதயத்தை பாவிக்குமா, கண்ணை பாதிக்கும். அடுத்தது கிட்னி, அடுத்தது கால். இந்த 5 உறுப்பும் மெயினாக பாதிக்கப்படும். ஏன்னு சொன்னா ப்ரெஷர் கூடினா போய் மூளையை பாதிச்சுன்னா சிவிஏ வரும், கை கால் அடிபட்ட இது வரும். அடுத்தது கண்ணை பாவிச்சு கண்ணுக்கு போய் ப்ரெஷர் கூடினா கண் பார்வையை இழக்க வேண்டி வரும். அடுத்தது கிட்னிக்கு வந்து ப்ரெஷர் கூடினா கிட்னி செயல் இழக்க வேண்டி வருமா. இந்த கட்டாயமா அந்த 5 உறுப்பும் இழக்க வேண்டி வரும். அதால ப்ரெஷரை நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. அந்த ப்ரெஷரை எப்படி கண்ட்ரோலா வச்சுக்கிறத சொல்லு பாட்டாச்சு. எப்படின்னு சொன்னா அநேகமா சார் செல்லுவார், உப்பு பாவனையை குறைக்கணும். உப்பு பாவனையை குறைச்சி பாவீங்க. அடுத்தது மரக்கறி கூட சாப்பிடுங்க, அதோட பழங்களும் கூட சாப்பிடுங்க. அந்த உப்பை குறைச்சி சாப்பிடுங்க. அந்த உப்பு கூடின பதார்த்தங்களை தவிச்சு. அடுத்தது கொலஸ்ட்ரால், அந்த எண்ணெய் இருக்கு தானே, எண்ணெய்ல அந்த சச்சுரேஜன் நான் சச்சுரேஜன் அந்த கொழுப்பு இருக்கு, அந்த கொழுப்பையும் தவிச்சு பாவிக்க சொன்னேன். அடுத்தது சீனியை கொண்டோட வச்சுக்கணும். சீனியும் குறைச்சி சீனி இல்லாத சாப்பாடு. முதலாவது ஃபர்ஸ்டா செல்லுப்பட்டது என்னன்னு சொன்னா லைஃப் மோடிபிகேஷன், அதாவது சாப்பாடை கொண்டோலா வைக்கிறோம். ஃபர்ஸ்டா பிரதான நோக்கம் அது பிரதான பிசிக்கல் ஆக்டிவிட்டி. சாப்பாடை கொண்டோலா இருக்கிறதா பிரஷரையும் சுகரையும் கட்டுப்படுத்துமா. அதை கொண்டோலா வச்சுக்கணும் மட்டும் சொல்லி கட்டாயமா சொல்லுது. அடுத்தது குளிசையும் மெயின்டைனா தொடர்ந்து நீங்க பாவிக்கணும். கிள்ளிக்கும் கலவப்புல தொடர்ந்து வரணுமா. இது கட்டாயமா சொல்லப்பட்டது. எல்லாருக்கும் விளங்கிட்டான். மீண்டும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ எங்கட தாதி ஒத்தி ஒருத்தர் வந்து உங்களுக்கு இந்த தொற்றா நோய்கிற கிளினிக்கெல்லாம் நடத்துகிற அவங்க தான். அவங்க நேற்று போன ப்ரோக்ராமில் வந்து அவங்க கிளம்பிருந்து மினிஸ்ட்ரியாவில் வந்து டாக்டர்ஸ்மார் வந்தது, ஸ்பெஷலிஸ்ட்மார். அப்போ அவங்க சொன்ன விஷயமே தான் மெயினாக. இப்போ அந்த ஹார்ட் அட்டாக், அடுத்தது பாரிசவாதம், இது ரெண்டும் தான் கடும் பிரச்சனையாக இருக்கு. இப்போ திடீர் மரணங்கள், இளம் வயதாக்கள் திடீர் மரணிக்காங்க ஹார்ட் அட்டாக்கால. வயதானாக்கள் பாரிசவாதம் வந்து வீட்டுகள்ல படுக்கையில அப்படி இருக்காங்க. அப்ப இது ரெண்டையும் கட்டுப்படுத்துறதான் அரசாங்கத்துல பிரதான நோக்கம். ஏண்டா அந்த ரெண்டும் தான் 3ல் ஒருத்தர் இறப்பு காரணமா இருக்கு. சரியான 3ல் ஒருத்தர் இறப்புக்கு காரணம் இந்த 2 தான். அப்ப இது ரெண்டையும் பிரதானமா டார்கெட் பண்ணக்குள்ள அதுல பிரதானமான விஷயம் 2 தான், ப்ரெஷரும் அடுத்து சீனியும். இந்த 2 தான் நம்முடைய பிரதேசங்கள்லையும் தான் இலங்கை பூராவும் பெரிய சவாலா இருக்கிற விஷயம். என்ன இப்போ ஹாஸ்பிட்டல்கள் எத்தனை வந்தாலும் சிகிச்சைகள் எத்தனை செஞ்சாலும் இந்த வருத்தம் குறையுது இல்லை. அது காரணம் என்னன்னு சொன்னா லைஃப் ஸ்டைல் மோடிஃபிகேஷன். அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம நடத்தைகள்ல மாற்றத்தை ஏற்படுத்தணும். அதான் முதலாவது சொன்னது உணவு கட்டுப்பாடு. இப்போ சிலாக்கள் என்ன செய்யறோம்னா நாம டெப்லெட் போடுறோம் தானே ஓட்டு சாப்பாடு கட்டுப்பாடு இல்லை, இன்சுலின் அடிக்கும் தானே ஓட்டு சாப்பாடு கட்டுப்பாடு இல்லை, அந்த டீக்குள்ள சீனி போடாம குடிக்கல இல்லை, சீனி குறையுது இல்லை, சோறு கொஞ்சம் தந்துங்கன்னு சொல்றீங்க, சாப்பாடெல்லாம் குறைய, அந்த சின்ன சின்ன சாமான எடுத்துங்க தின்னோட சீனியா வருது. அப்ப உணவு கட்டுப்பாடு கடு முக்கியம். இப்ப சொன்ன மாதிரி இப்ப ப்ரெஷர் வந்து உப்பு திக்கி தானே, எல்லாத்துலயும் உப்பு தண்டிக்கு, நீங்க எடுக்கிற எல்லாத்துலயும் உப்பு தண்டிக்கு. நீங்க கொத்து வாங்கினாலும் சரி, மிக்சர் வாங்கினாலும் சரி, என்ன சோட்டிஸ் எடுத்தாலும் சரி, எல்லாம் உப்பு. சரியா, உப்பை கூட போட்டு தஞ்சிக்கிறாங்க. சரியா, அப்ப சூப் கட்டி எல்லாம் போடுறீங்க, தனி உப்பு. என்ன வேற இந்த ஜூஸ் அது கலக்கிறதுக்கு தேசிக்கா தோடம்பழம் கலவுல உப்பு போடுறீங்க கடுமையா. அப்ப உப்பு பாவனையை நல்லா குறைக்கணும். ஒரு ஆள் 5 கிராம் ஒரு தேக்கரண்டி உப்புக்கு மேல பாவிக்கிறாரு. அதை வீட்டுகளை கட்டாயம் வளர்ந்து பாவிங்கன்னா ப்ரெஷர் வந்து அந்த கண்ட்ரோல் பண்ணாட்டி அது என்ன செய்யுன்னா மாரடைப்பு வார வீதத்தை இரட்டிப்பு மடங்காக்குமா. 50% நம்மளுக்கு மாரடைப்பு வரக்கூடிய வாய்ப்பை கூட்டுது ப்ரெஷர் கட்டுப்பாடு இல்லாட்டி. இப்ப சிலாக்கள் என்ன செய்யறேன்டா, நான் இப்ப நேத்து போடல, அதான் இன்னைக்கு ப்ரெஷர் குறைய அது கூட இருக்கு சார், நான் குறைச்சிக்குவேன் எப்படி போறாங்க. இப்ப நேற்று வந்த டாக்டர்ஸ் மாதிரி சொல்றாங்க அப்படி ஒரு நாள் கூட டிலே பண்ண வேணாம். அவருக்கு ப்ரெஷர் கூட இருந்தா ஒரு கிழமைக்கு அந்த உடம்புல அந்த ப்ரெஷர் குளிசட அந்த இது இருக்குமா. ப்ரெஷர் குளிசை நீங்க நேற்று ராவு போடாதாலும் கூட 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 இருக்குன்னு சொல்லி சொல்ல இயலாது, ஒரு தியானம் போடத்தால சொல்லி இல்லை. அதாவது உங்களுக்கு கட்டுப்பாடு இல்லை அந்த ப்ரெஷர். சரியானே. ஆகவே ப்ரெஷர் வந்து ஒரு நாள் போடாட்டியும் சரி, 2 தியாலம் போடாட்டியும் சரி, ப்ரெஷர் கூட இருந்தா டாக்டர்ஸ் மாதிரி குளிசையை கூட்ட போகல. நீங்க சொல்ற இல்ல குளிசையை கூட்ட வேணாம் சார், நான் குறைச்சிக்குவேன். இந்த விளையாட்டு விளையாடுறாங்க. என்னன்னு சொன்னா ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு, பாரிசவாதம் ரெண்டும் வந்து சான்ஸ் கூட. ஒவ்வொரு நீங்க இந்த டிலே ஆகிற டைமுக்கும்
அதுக்குரிய டேமேஜ் கூடுது. சரியா, டேமேஜ் உள்ளுக்கு நடக்கும். இப்ப சொன்ன மாதிரி 5 உறுப்புகள் டேமேஜ் ஆகுது. என்ன பார்வை கடும் பரிதாபமான நிலைமை, எல்லாரும் அறவே கண் விளங்குது இல்ல, மங்கள் புகைச்சல் மாதிரிக்கு ஒண்ணும் செய்யலாம். இந்த லென்ஸ் மட்டும்தான் நீங்க மாத்தலாம், உள்ளுக்குறிக்கிற பார்வை நரம்ப மாத்தல. அது உத்தரவு. இப்ப செய்யறீங்க ஆபரேஷன் நம்ம லென்ஸை மாத்தினா நல்லா கிளியர் ஆகும். அது என்ன, அந்த முன்னுக்குரிய வில்ல பழுதான தான் பார்வை நரம்பு பிரஷரால சீனியால பாதிக்கப்பட்டா ரெட்டினோபதின்னு சொல்ற. ரெட்டினோபதினா பின்னுக்கு இருக்கிற விழித்திரை, படம் புல்ற திரை, அந்த திரை பழுதானா, அந்த திரைக்குரிய நரம்பு பழுதானா சீனியால பிரஷர், அதுக்கு வைத்தியம் இல்லை. 1 லட்சம் ரூபாய் இன்ஜெக்ஷன் அடிச்சாலும் பெருசா கிளியர் ஆகும். சும்மா தற்காலிகமா உங்களுக்கு ஒரு இருக்கிற காலத்தை நடமாடுறது, கொஞ்சம் போச்சலுக்குள்ளால போறது அந்த வைத்தியம். அப்ப நீங்க வைத்தியம் இருக்கின்னு சொல்லி நினைச்சிட்டு கட்டுப்பாடு இல்லாம இருக்காதுங்க. அப்படி நடக்குது. வைத்தியம் இருக்குதானே, என்ன ஆபரேஷனை பண்ணிக்கலாம், லென்ஸை மாத்திக்கலாம், இந்த ஒரு கட்டுப்பாடு இல்லை. அப்படி செய்யாதுங்க, அதெல்லாம் வேதனை. என்ன லேசான வேலையா கண்ணுக்குள்ள ஊசி அடிக்கிறங்கிறது? கண்ணுக்குள்ள ஒரு இதை எடுத்து கிளீன் பண்ணி விட மாட்டீங்க, அப்ப கண்ணுக்குள்ள ஊசி அடிக்க விடுறா? அப்ப வைத்தியம் இருக்கு, சிகிச்சை இருக்குன்னு சொல்லி போட்டு நீங்க இந்த கவனீனமா இருக்காதுங்க. தயவு செய்து இந்த உடல் இந்த உறுப்புகளை பாதிக்க, அதே மாதிரி தான் கிட்னி பாதிக்கப்படுறது, பிரஷர்ல கிட்னி பழுதாகுது. அப்ப இப்படி இந்த உடல் உறுப்புகள் டேமேஜ் ஆகிற வீதம் கடும் கூட. இந்த பிரஷர் கட்டுப்பாடு இல்லாட்டி அந்த உரிய முறைப்படி குளிசைகளை பாவீங்க. இந்த மேல் பிரஷர் 140, கீழ் பிரஷர் 90, இது ரெண்டுக்கு மேல போகப்பட ஒருத்தருக்கும். நாங்க ஹாஸ்பிட்டல்ல 6 வந்தாலும் எந்த நேரம் வந்தாலும் பிரஷர் பார்க்க பார்த்து அனுப்புறோம். வேற யாரும் ஹாஸ்பிட்டல் மூடியாச்சின்னு ஒன்று இல்லை. 24 மணி நேரம் அவசர சிகிச்சை பிரிவிற்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருந்தா, ஒரு சந்தேகமா இருந்தாலும் பிரஷர் பார்த்துட்டு போகலாம். கட்டாயம் பிரஷர் கடும் கவனமா பாருங்க. மற்றது சீனி கட்டுப்பாடு, அது நம்ம சொன்னாங்க தானே, உணவு கட்டுப்பாடு தான் முக்கியம். சீனியும் என்ன உணவு தான், சரிதானே? நீங்க சாப்பிடுற உணவால அந்த சீனி வருது, வேற சும்மா ஊர்ற இல்ல. சில ஆக்கள் நான் ஒன்றும் திங்கல சார், எனக்கு கூட இருக்கு, ஒன்றும் திங்கல இல்ல. ஏதாவது ஒரு சாமான் நீங்க உங்களுக்கு அது சீனின்னு சரியா, சரிதானே? சின்ன சின்ன சாமான் இருக்கும். ஆகவே அந்த நீங்க அப்படி டவுட்டா இருந்தா நீங்க வாய்க்குள்ள வைக்கிற சாமான காலையில இருந்து இரவுக்கு வரை சாப்பிட்டாலும் தாள் எழுதிட்டு வாங்க. எழுதிட்டு வந்து நாங்க சொல்லுவோம் இதாலான உங்களுக்கு சீனி கூடிருக்குன்னு சொல்லி. அப்ப நீங்க மெயினான சாமான சொல்ற, அந்த சின்னதுல சொல்றல என்ன, அத்திப்பழம் வெளிநாட்டு பொட்டி பொட்டியா வருதானே, அத்திப்பழத்தை தின்னு விட்டாலும் சொல்றல, அது பாகு ஊத்தி இனிப்போட வருது. அப்படிதான் ஒரு மனுஷன் நாங்க போட்ல பிடிச்சேன். என்னடா குறையுது இல்லை, போட்ல ஏறிக்கு வாட்டு சாப்பாடு தான் 350 குறையுது இல்லை. என்ன நாங்க அத்திப்பழ போட்டி ஒன்றி அது ஒரு 8 மாசமா வச்சுக்கிட்டு அத்திப்பழம் நெல்லமாம் சொல்லி ஹதீஸ்ல இருக்குதானே, எல்லா நோய்க்கும் போட்டு அது காய், அத்தி மரத்தில் இருக்கிறத சாப்பிடுங்க. இது பாகு ஊத்தி இனிப்பு போட்டு பேக்கெட் பண்ணி வார அத்திப்பழத்தை திண்டா சரியா, அந்த அப்படி கம்பு குச்சி போட்டு கட்டி கட்டி வச்சுட்டானே அத்திப்பழம். அப்ப அது பழுதாகாம இருக்கிறதுக்கு பதப்படுத்தப்பட்டு எல்லாம் போட்டு வாருது. அது சும்மா நோமலா நகல் சாப்பிடலாம், சீனிக்காராக்கள் அது சாப்பிடல. அது அப்ப அத்தி மரம் நாட்டி காய்ச்சி அதுல சாப்பிடும். ரைட். அப்ப இப்படி சின்ன சின்ன சாமான்களுக்கும் உங்களுக்கு தெரியா. இன்னொரு ஆளு ராஜ்ய திறந்தா ரோஸ் பான் தூக்கி ஃபுல்லா, சரியானே? அது 1 2 இல்லை, ஒரு 4 5 இருக்கு ரோஸ் பான். 100 ரூபாய்க்கு 10, அப்படியா? ரோஸ் பான் 100 ரூபாய்க்கு 10 நினைக்கிறேன், 4 100 ரூபாய்க்கு. அப்ப 100 ரூபாய் தானே, அது 5 இஞ்சு. அப்ப இடைக்கிடைக்க அந்த பசிக்கிற டைம்ல டீ ஒரு தொட்டு தொட்டு சாப்பிட்டுக்கிற. மற்ற சாமான்லாம் குறை எஞ்சி கொடுக்குற அந்த சிவப்பரி சோறு கொஞ்சமும் ருசி இல்லாத கறி மாறி அவிச்சு கொடுக்குற மரக்கறி அதுகள் தான் சாப்பிட்டு. அப்ப சீனி குறையில் நாங்க பேக்குள்ள பனிசிரிக்கு இதெல்லாம் இருக்கு. ஆனா ஜூஸ் பேக்கெட், மைலோ ட்ரிங்க், அதுகள் ட்ரிங்க் பேக்கெட்டுகள் இருக்கு. இதெல்லாம் இனிப்பு போட்டது. இப்படி சில சாமான்கள் தெரியா, பசிக்கிறல்ல நான் சாப்பிட்றதே இல்லை, எனக்கு இப்ப பழைய மாதிரி சாப்பிடலான்னு சொல்லுவோம். இதெல்லாம் குடிபாடு சின்ன சின்ன சாமான்கள். அப்ப இப்படி உணவு கட்டுப்பாடு இல்லாமக்கு உடற்பயிற்சி செஞ்சு வேலை சொன்னாங்க தானே, உடற்பயிற்சியை மட்டும் செஞ்சு உணவு கட்டுப்பாடு செஞ்சா தானே நம்ம இருக்கிற 300 குறைக்கிறதுக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓடணும்? அது சாத்தியமா? நாம சாப்பிட்டு போட்டு அவ்வளவு உடைக்கிறதுக்கு ஓடுறா பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று செய்யணும், அதுக்கு நேரம் இல்லை. ஒரு நாளைக்கு 2 3 மணி நேரம் கைவிசிக்கு நடந்து வேறு மம்பட்டி எடுத்து கொத்தி பெரட்டி உடுப்பெல்லாம் கசக்கி கழுவி திலாந்தில தண்ணி அள்ளி வாத்து இந்த பழைய காலத்துக்கு போகணும். அதுக்கு வளவும் இல்லை, இந்த வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு நேரமும் இல்லை ஒருத்தருக்கு. சரி, அதால நாம உணவை கட்டுப்படுத்தினா நம்மளோட சாதாரணமான இந்த அசைவுகளுக்கு ஏற்ற மாதிரி உணவை குறைச்சிட்டோம்டா சரி. அப்ப சாதாரண மனுஷமா பைசிக்கல் ஓடிட்டு கொஞ்சம் தூரம் நடந்துக்கிட்டு சின்ன சின்ன எக்ஸசைஸ்களை செய்து தீக்கலாம். சரி, ஆகவே தயவு செய்து நீங்க உணவு கட்டுப்பாடு செய்யுங்க. இந்த 2 நோயிலையும் இருந்து நாம கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டோம் சொன்னா அந்த உபாதைகள், இப்ப சீனி வாரத்தை நாம ஒண்ணும் செய்யல, பிரஷரும் இப்ப நம்ம பிரச்சனை என்னன்னு சொல்லிச்சுன்னா அதால வார உபாதை டேமேஜ்,
அந்த டேமேஜ்ல இருந்து தப்புறதுதான் தேவை. 40 வருஷம் சீனியோடையும் வாழலாம், என்ன 30 வருஷம் பிரஷரோடையும் வாழலாம். அதால டேமேஜ் வேற அடிச்சது. கண் பார்வை போகாமக்கு, ஹார்ட் அட்டாக் வராமக்கு, என்ன கிட்னி பழுதாகாமக்கு, நரம்பு பாதம் வரைச்சி, உணர்வும் இல்ல, விரல் கலற்ற ஆட்டத்துக்கு போகாமக்கு. சரியா? அப்ப அந்த அந்த டேமேஜ்கள் வராம பாதுகாக்கிறேன்னு செஞ்சுச்சுன்னா கட்டுப்பாட்டுல இருக்கணும். இப்ப பிரஷரை 140 90 வச்சிட்டு இருந்தா கட்டுப்பாட்டுல இருந்தா டேமேஜ் வராது. சீனியும் கட்டுப்பாட்டுல வச்சிருந்தா சாப்பிடா பார்த்தா 126 குறை இருக்கணும், சாப்பிட்டு போட்டு பார்த்தா 180 குறை இருக்கணும். இப்படி கொண்டோல்ல வச்சுட்டோம் சொல்லிச்சுன்னா டேமேஜ் வராது. 30 வருஷமும் பயணிக்கலாம். சில ஆக்கள் இருக்காங்க சீனி வருத்தத்தோட ஒரு உபாதையும் இல்லாமக்கு 20 வருஷம் 25 வருஷமா கிளினிக் போறாங்கலாம் இருக்கு. ஆகவே கட்டுப்பாடு தான் முக்கியம். அதை செய்யாட்டி நாங்க இந்த இதுல இந்த வார பாதிப்புகள் எங்களுக்கு கூடும். மற்ற நாங்க எங்க ஹாஸ்பிட்டல்ல முன்னுக்கும் இந்த மாரடைப்பு பாரிசவாதம் பெறக்கூடிய வீதம் ஒரு ஆளுக்கு எத்தனை வீதம் பெறலாம், ஒரு நம்மள ஒரு 10 வருஷ காலத்துக்குள்ள எத்தனை வீதம் நம்மளுக்கு ரிஸ்க் இருக்குன்னு பாக்குறதுக்கு ஒரு செட்டப் போட்டு செஞ்சிருக்கோம். அதுக்கு ரிப்போர்ட்டுகள் கொலஸ்ட்ரால் ரிப்போர்ட் இருந்தாலும் செய்யலாம், ஒரு ரிப்போர்ட் இல்லாட்டியும் செய்யலாம். உங்களோட நிறை, உங்களோட ப்ரெஷர், சரிதானே, அது நீங்க ஸ்மோக் பண்றவரா அப்படியான விடயங்களை கொடுத்தீங்கன்னா அவங்க கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்பு அல்லது பாரிசவாதம் வரக்கூடிய வாய்ப்பு 10 வீதத்தை விட குறையன்னு சொல்லிச்சுன்னா ஓரளவு ஓகே. 10க்கும் 20 வீதத்துக்கு இடையில இருக்குன்னு சொல்லிச்சுன்னா கடும் கவனம் எடுக்கும். நாங்க அதை குறைக்கிறதுக்கு, அந்த 10 விட குறைக்கிறதுக்கு எங்களோட ப்ரெஷரையும் கட்டுப்படுத்தி, கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தி, சீனியை கட்டுப்படுத்தி குறைக்கலாம். 20 வீதத்துக்கு மேல இருக்கின்றா நாங்க விசேட வைத்திய நிபுணர் ஆலோசனையை பெற்று அதுக்குரிய சிகிச்சைகள் செய்ய வேண்டி வரும். சரியான? ஆகவே அதுகளையும் நீங்க செக் பண்ணலாம். நாங்க காலையில் 8 மணிலிருந்து மாலை 8 மணி வரையும் அதுக்கு திறந்திருக்கோம். இப்போ கிளினிக் நாளையில கொஞ்சம் பிஸியா இருந்தாலும் நீங்க மற்றொரு நாளையில வந்து எங்களோட முன்னுக்கு ஒரு ரிசப்ஷன்ல முன்னுக்கு இருக்காது HLC கோனர்னு சொல்லி, சரியான ஆரோக்கிய வாழ்வு மையம், அந்த இடத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு செக் பண்ணி சொல்லுவாங்க. ரிப்போர்ட் இல்லாம செய்யலாமா, உங்களோட ப்ரெஷரையும் உடல் வெயிட் BMI சொல்ற நிறையும் உயரத்துக்கு எதை பார்த்து அதையும் பார்த்து கொள்ளணும். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம ரிஸ்கோட இருக்கமா, அபாய காரணியோட இருக்கமா, வரக்கூடிய வாய்ப்பு இருக்காங்கிறத நாங்க பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் நம்மட அன்றாட செயற்பாடுகள்ல மாற்றத்தை ஏற்படுத்தினா நாங்க இதுல இருந்து அல்லாட உதவியை கொண்டு நாங்க எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம்னு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.